அவங்க அந்த வெற்றியை வந்து அவங்களுக்காக எடுத்துக்காம உங்க கண்ணகி நகர் மக்களுக்காக டெடிகேட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க நீங்க? அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அக்கா வந்து டெடிகேட் பண்ணது கண்ணகி நகருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்ணகி மக்கள் அடையாளமா படுத்தணுங்கிறது தான் அவங்க முக. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஊரை வந்து அப்படி அந்த அளவுக்கு வெளியே வந்து இப்போ நீங்க வந்து எங்கேயாச்சும் வேலைக்கு போனாலே அவங்க சொன்ன மாதிரி தான், எங்கேயாச்சும் வேலைக்கு போனாலே இன்னும் ஒரு கண்ணகி நகரா நீங்கள் வந்து ஆதார் கார்டு கொடுங்க, கண்ணகி நகர்லேருந்து வேணாம். இப்போ நான் கூட எங்கேயாச்சும் ஒரு வேலைக்கு போனால் என்னோட ஆதார் கார்டு வந்து நான் பிடிசி தான் மாற்றி கொடுத்துருக்கேனே தவிர கண்ணகி நகர் நான் கொடுத்ததில்லை. அந்த அளவுக்கு இப்போ கொஞ்சம் பெருமையாக இருக்குது சார் ரொம்ப கேட்குறது. இப்போ கார்த்திகை வெற்றிக்கு பிறகு கண்ணகி நகர் எப்படிலாம் மாறி இருக்கு? கண்ணகி நகர் ரொம்ப மாறிடுச்சுண்ணா. இப்போ வந்து கார்த்திகா மட்டும் இல்லை, அந்த டீமில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள போல் நிறைய பேர் விளையாடுறவங்களாம் இருக்காங்க. கண்ணகி நகர் கார்த்திகாவாக இருக்கட்டும், சுஜியா இருக்கட்டும், அப்புறம் காவியான்னு ஒரு பாப்பா இருக்குது. இவங்களாம் விளையாடுறதோட நாங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதோட நாங்கள் பார்ப்போம். நல்லாவே விளையாடுறாங்க. கண்ணகி நகர் இன்னும் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்லேருந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் மாறிடுச்சு. நிறைய ஸ்போர்ட்ஸ் நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வெளியே போயிட்டு கண்ணகி நகர் சொன்னால் வெட்டு கொலை கஞ்சா அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ கண்ணகி நகர் சொல்லிக்கிறதுக்கே பெருமையாகுது. கார்த்திகாயத்துலேருந்து வந்துருக்கீங்களா ரொம்ப பெருமையாகுது சொல்கிறாங்க. எனக்கு கண்ணகி நகரை பற்றிலாம் எனக்கு சரியாக தெரியாது. எல்லாரும் மனுஷங்க தான், பட் ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ அதை வந்து நம்ம பெருசாக சொல்ல முடியாது. அதில் அது ஒருத்தர் எல்லாரும் இருப்பாங்க, கலந்து தான் இருப்பாங்க. அதை நம்ம வந்து பெருசாக சொல்ல முடியாது. எனக்கு அதை பற்றி தெரியாது. கண்ணகி நகர் எங்கே இருக்குதுன்னே எனக்கே தெரியாது. முதல்ல இதை பார்த்த பிறகு தான் நான் மேப்பை போட்டுட்டு வண்டி எடுத்துன்னு வரேன். நான் சரி பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு நம்மளுடைய ஆர்வம் தான். கார்த்திகை வெற்றிக்கு பிறகு கண்ணகி நகரில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு? நிறைய மாதிரி இருக்கு. இப்போ பிரைம் மினிஸ்டர் சிஎம்ஏ வந்து பார்க்குறாரு, துணை முதலமைச்சர் வந்து பார்க்குறாரு, அமைச்சர்கள் வந்து பார்த்துருக்காங்க, பிற கட்சிகள்லேருந்தும் வந்து பார்த்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன டெவலப் பண்ணலான்னு அவங்க யோசிக்கலாம் இல்லையா?